அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்று தரம் 6 மாணவர்கள் அலகு 1 தவணை ஒன்றுக்குரிய முதலாவது அலகு நாங்க தொடங்கி இருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியைத்தான் நாங்க இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இப்ப நாங்கள் முதலாவது அலகு ஆரம்பிக்கும் போது என்ன பாடத்துல நாங்க தொடங்கினாங்கள், எங்களுடைய சூழல்ல காணப்படுகின்றவை என்னது, உயிர் சூழலில் காணப்படுகின்ற விந்தைகள் தொடர்பாக நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப அதுல நாங்க முதலாவது என்ன பார்த்திருக்கிறாங்க, வளர்ச்சி தொடர்பாக ஒரு உயிரங்கியினுடைய வளர்ச்சி என்றால் என்ன என்பது தொடர்பாக முதலாவது விஷயம் வளர்ச்சி. வளர்ச்சி தொடர்பாக பார்த்தோம். வளர்ச்சி என்றால் என்னது, ஒரு அங்கி அதனுடைய திணிவிலையும் ஒரு ஆள் சின்ன பிள்ளையா இருந்து பெரிதாக வளர்வது. அப்ப நான் காட்டி இருந்தேன்னா, ஒரு சிறிய விதையானது மண்ணில போட்டா அது முதல்ல சிறிய தாவரமாக இருக்கும். பிறகு கொஞ்சம் பெரியதாக வளர்க்கும். அதுவே இறுதியாக என்னவாக இருக்கும், பெரிய தாவரத்தை கொடுத்திருக்கும். அப்ப நாங்க வளர்ச்சி என்று சொல்லி எதை கதைக்கிறோம், வளர்ச்சி என்பது ஒரு அங்கி, அதாவது ஒரு உயிர் இருக்கிற பொருள் தான் வளர்ச்சியை காட்டும். இப்ப தாவரங்களுக்கு இப்ப வளர்தண்டா தாவரங்களுக்கு உயிர் இருக்கா இல்லையா? தாவரங்களுக்கு உயிர் இருக்கு. அப்ப அது தாவரம் ஒரு சிறிய விதையில இருந்து அதனுடைய என்ன கூடுதுன்னு பாருங்க, அதன் உயரம் கூடிக்கொண்டு போகுது. அப்ப எங்களுக்கு தெரியுது வளர்ச்சி நடக்கும் பொழுது முதலாவது விஷயம் உயரம் அதிகரிக்கும். உயரம் அதிகரிக்கும். உயரத்துல அதிகரிக்கும். அதே போல எங்களுக்கு அதனுடைய வெயிட், இந்த ஒரு சாதாரண சிறிய வித்தின் திணிவும் அளவும் அதன் வெயிட், இந்த ஒரு பெரிய மரத்தை நாங்க வட்டி எடுத்தா வர வெயிட்டும் சமனாக இருக்குமா? இல்ல. எதனால? அதனுடைய திணிவானது அந்த வெயிட் இதுல இருக்கிறத விட கொஞ்சம் கூட கூட அதிகரிச்சிருக்கு. அப்ப ரெண்டாவது விஷயம் திணிவில் அதிகரிக்கும். திணிவு திணிவு அதிகரிக்கும். சரியா? அதே போல பாருங்க, கனவளவிலையும் அதிகரிப்பு நடக்கும். கனவளவு என்ற வார்த்தையை நீங்க அதிகமாக மனசுல கேள்விப்பட்டிருப்பீங்க. நீள அகல உயர வித்தியாசங்களினால கனவளவு மாறிக்கொண்டிருக்கு. அப்ப எங்களுக்கு ஏற்கனவே உயரம் மாறப்போகுது. ஆகவே உயரம் எப்படி மாறுது, அதிகரிக்கும். அப்ப உயரமும் கூட கூட கனவளவு கூடிக்கொண்டிருக்கு. பாருங்க, மூன்றாவதாக எங்களுக்கு கனவளவு அதிகரிக்கும். ஆகவே பாருங்க, வளர்ச்சி என்பது ஒரு உயிரங்கியினுடைய உயரம், திணிவு, கனவளவு ஆகியவற்றில் ஏற்படுகின்ற அதிகரிப்பத்தான் நாங்க வளர்ச்சின்னு சொல்ல போறோம். அப்ப பாருங்க, இந்த வளர்ச்சியானது, இந்த அதிகரிப்பு நடக்கிறதுனால வர வளர்ச்சியானது மீள முடியாதது, மீளாத அதிகரிப்புன்னு சொல்லி. அந்த மீளாத என்கின்ற வார்த்தை மீண்டு வராத, அதாவது
இந்த மரத்தை திரும்ப சிறியதாக அது வராது. அல்லது நீங்களாக இருந்தாலும் நீங்க சிறு பிள்ளைகளாக இருந்து நீங்க வளர்ந்து வளர்ந்து வந்த பிறகு மீண்டும் நீங்கள் சிறியவர்களாக வர இயலாது. இந்த மீள முடியாத ஒரு அதிகரிப்பை நாங்க வளர்ச்சி என்று சொல்றோம். சரியா? ரைட். அப்ப உங்களுக்கு இது போன வகுப்புல படிச்சிருக்கு ஒரு வளர்ச்சி. அதோட சேர்த்து நாங்கள் இந்த தாவரங்கள் விலங்குகள் வேற என்ன வித்தியாசமான அங்கீனங்கள் இந்த பூமியில இருக்குன்னு பார்த்தாங்க. அதுல கடைசியாக நுண்ணங்கிகள் பற்றி பார்த்தோம். உங்களுக்கு தெரியும், இந்த பூமியில 2 விதமான அங்கிகள் எல்லாருக்குமே தெரிந்தவை. ஒன்று விலங்குகள் தொடர்பாக நிறைய தெரியும். அதே போல எங்களுக்கு தாவரங்கள் தொடர்பாக தெரியும். இந்த 2 அங்கீனத்தையும் தவிர இந்த பூமியில வாழக்கூடிய மற்றும் ஒரு உயிரினம் என்னது? நுண்ணங்கிகள். மற்றும் ஒரு அங்கீனம் தான் நுண்ணங்கி, மிகவும் நுண்ணிய அங்கிகள். அதாவது இவற்றை உங்களுடைய வெற்று கண்களினால் அவதானிக்க இயலாது. வெற்று கண்ணுன்னு சொல்றது நார்மலா நீங்க பாக்குற கண்களினாலேயோ அல்லது நீங்க கண்ணாடி ஸ்பெக்ஸ் போட்டு பார்த்தாலுமே என்ன செய்யாது, தெரியாது. அப்ப இவற்றை அவதானிக்கிறதுக்காக ஆய்வு கூடங்கள்ல காணப்படுகின்ற ஒரு உபகரணம். அப்ப இந்த நுண்ணங்கிகளை எதை வச்சு பாக்குறதுண்டா, நுணுக்கு காட்டி, கூட்டு நுணுக்கு காட்டிதான் அவதானிக்கலாம். கூட்டு நுணுக்கு காட்டியதுடன் மட்டுமே நாங்கள் இந்த நுண்ணங்கிகளை அவதானிக்க கூடிய மாதிரி இருக்கும். சரியா? இப்ப நுண்ணங்கிகளுக்குரிய அந்தந்த நுண்ணங்கிகளுக்குரிய படங்கள் புத்தகத்துல தரப்பட்டு இருக்கு. சரியா? முதலாவது பார்த்தீங்கன்னா சிறிய நீர்த்துளி வடிவாக எங்களுக்கு அமீபா என்கின்ற நன்மையினுடைய படம் தரப்பட்டிருக்கு. உங்களுடைய பயிற்சி புத்தகத்தினுடைய 5ஆம் பக்கத்துல இருக்கு, சிறிய நீர்த்துளி வடிவத்தில். அது கீழே உங்களுக்கு பெயர் இல்லை, நீங்க நோட் பண்ணி கொண்டு வந்தா பென்சிலால உங்களுடைய பாட புத்தகத்துல சைட்ல நீங்க நோட் பண்ணிட்டு படிக்கலாம். ஏன்னா உங்களுடைய பரீட்சைக்காக இப்படி உங்களுக்கு படத்தை போட்டு இந்த நுண்ணங்கிய ஏ என்று பெயரிட்டு இதோட பெயரை எழுதுங்க. அப்ப உங்களுக்கு அதன பெயர் தெரியான்னு யோசிக்க கூடாது. புத்தகத்துல இந்த படம் இருக்கு. இதோட பெயர் அமீபா. அமீபா உங்களை படம் கீழ சொல்லி கேட்க மாட்டினா, ஆனா உங்களை பேர் எழுத சொல்லி கேட்கலாம். சரியா? அதே போல உங்களுக்கு பிளாமிடோமோனஸ் என்ற படமும் தரப்பட்டு பிளாமிடோமோனஸ் இது பச்சை நிறமாக உங்களுடைய புத்தகத்துல தரப்பட்டிருக்கு. பாருங்க, பச்சை நிறமாக. பச்சை நிறத்துல தரப்பட்டு இருக்கு. அதே மாதிரி அடுத்ததாக பரமீசியம் காட்டப்பட்டு பாதம் போன்ற ஒரு ஷேப்ல காணும். பெயர் பரமீசியம். பரமீசியம் புத்தகத்துல இருக்கு. அதே மாதிரி இன்னொரு படம் இருக்கு உங்களுக்கு.
அது பாக்டீரியா. சிறிய உருளை வடிவ கட்டமைப்புகள் காட்டப்படும். பாக்டீரியாக்கள் பாக்டீரியா. அப்ப இது உங்களுடைய பயிற்சி புத்தகத்துல இருக்குது. நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அந்தந்த படத்துக்கு நேரா பார்த்து அதனுடைய பெயரை நீங்க குறிச்சு வச்சு கொள்ளுங்க. சரியா? அப்ப கூட்டு நுணுக்கு காட்டிதான் இந்த நுண்ணங்கிகளை பார்க்கறதுக்காக பயன்படுத்தப்படும். இதெல்லாம் வெறும் கண்ணால பார்த்தா என்ன செய்யாது, தெரியாது. இந்த நுண்ணங்கிகள் எங்கெங்க காணப்படும், நுண்ணங்கிகள் காணப்படுகின்ற இடங்களை எழுதுங்க அப்படின்னா, இது நீரில இருக்கலாம். சரியா? நீரில நுண்ணங்கிகள் காணப்படும். அது குளத்து நீரோ எந்த சாதாரண நீரிலையும் நுண்ணங்கிகள் காணப்படலாம். அதே போல மண்ணில இருக்கு, மண்ணிலையும் காணப்படும். நோமலாக வெளியில இருக்கிற மண்ணில கட்டாயம் நுண்ணங்கிகள் காணப்படும். சரி, அதே மாதிரி வழியில இருக்கு. வழி என்றா என்னது நாங்க சொல்றது, காற்று. வழி என்பது காற்று. ஆகவே வழியிலையும் இருக்கு. நீங்க வழியைத்தான் சுவாசிக்கிறீங்க, அதாவது காற்றை சுவாசிக்கிறீங்க. அந்த வழியிலையும் என்ன இருக்கு, நுண்ணங்கிகள் இருக்கு. இப்ப உதாரணமாக நாங்க மாஸ்க் போட்டு திரியிறது என்னத்துக்கு, வழியில இருக்கிற நுண்ணங்கிகள் எங்களுடைய சுவாச பாதைக்குள்ள போகக்கூடாது. இப்ப COVID-19க்காக நாங்க எதுக்காக மாஸ்க் போட்டு கொண்டு திரிஞ்ச, நாங்க போட்டதுனால என்ன செய்யுது, அந்த வழி வடிகட்டப்பட்டு எங்களுக்கு சுத்தமான காற்று கிடைச்சு. இப்ப நாங்க வெளியில சாதாரணமாக ரோட்டில நடந்து போகும்போது எங்களுக்கு மாசடைந்த வழியை சுவாசிப்பதனால சுவாச பிரச்சனைகள் ஏற்படலாம். அந்த வழியில காணப்படுகின்ற பங்கசுகளோ அல்லது பாக்டீரியாக்களோ உங்களுக்கு தூசுகளால வரக்கூடிய வருத்தங்களை சுவாச பாதையில ஏற்படும். சரியா? அதே மாதிரி மண்ணிலையும் நுண்ணங்கிகள் இருக்கலாம், நீர்லையும் இருக்கலாம், வழியிலையும் இருக்கலாம். இந்த மூன்றையும் தவிர அழுகி கொண்டிருக்கிற பொருட்கள், அதாவது குப்பை கூலங்கள் எல்லாம் மிக ஏராளமாக இன்னும் அதிகமாக இருக்கும் அழுகிற பொருட்கள். சரியா? ரைட். அப்ப நுணுக்கு காட்டினூடாக நுண்ணங்கிகளை அவதானிக்கலாம். நுண்ணங்கிகள் காணப்படுகின்ற இடங்கள் என்னன்னு கேட்டா, நீரில காணப்படும், மண்ணில காணப்படும், வழியில காணப்படும். அதே போல இந்த நுண்ணங்கிகளினால கிடைக்கக்கூடிய நன்மைகள், நுண்ணங்கிகளால கிடைக்கக்கூடிய பாதிப்பு, அதாவது இந்த நுண்ணங்கிகளால எங்களுக்கு நல்ல விஷயம் ஏதாவது இருக்குதா, அதே மாதிரி இந்த நுண்ணங்கிகளால எங்களுக்கு தீமை பாதிப்புகள் இருக்குதா என்றதையும் நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும். சரியா? அப்ப நுண்ணங்கிகளால எங்களுக்கு என்ன நன்மைகள் உண்டா, அதாவது இந்த கண்ணுக்கு தெரியாத நுண்ணங்கிகளை வச்சு எங்களுக்கு என்ன பிரயோசனம், அந்த மாதிரி. அப்ப பாருங்க, இந்த நுண்ணங்கிகள் இருக்கிறதாலதான் எங்களுக்கு பாலானது தயிராக மாற்றப்படுகிறது. அது ஒரு நல்ல விஷயம், அதாவது எங்களுக்கு நன்மையாக கிடைக்கிற விஷயம். யாரால? இந்த நுண்ணங்கிகள் காரணமா. அப்ப நுண்ணங்கிகள் தான் என்ன செய்கிறது, பாலை தயிராக மாற்றுகின்றன. அதே போல நீங்கள் குடிக்கிற யோகர்ட் வாங்கி குடிக்கிற நீங்க தானே, அதுலயும் பாக்டீரியாக்கள் தான் என்ன செய்யுது, எங்களுக்கு அதை அப்படி செய்து தருது. பெரும்பாலான பால் உற்பத்தி பொருட்கள்ல எல்லாம் அதிக அளவில் காணப்படுவது பாக்டீரியாக்கள். அதாவது வெண்ணெய் தயாரிப்பு, சீஸ் தயாரிப்பு, பாற்கட்டிகள், மற்றது பாலை தயிராக்குற சந்தர்ப்பம், இதுகள்ல எல்லாம் உங்களுக்கு அதிகமாக பாக்டீரியாக்களை தான் பயன்படுத்துறோம்.
சரியா? அதே போல நாங்க ஈஸ்ட் என்ற ஒரு ஒரு நுண்ணங்கி ஈஸ்ட் என்ற ஈஸ்ட் என்று கேள்விப்பட்டிருப்பீங்கள். அதனுடைய தமிழ் பெயர் மதுவம். ஈஸ்ட் என்பது மதுவம். இப்ப பேக்கரிகள்ல பாத்தீங்கன்னா அதிகமாக ஈஸ்ட் போட்டுத்தான் மாவெல்லாம் குழைச்சு பனீஸ் போன்ற பேக்கரி உற்பத்தி பொருட்களை அதிகமாக தயாரிக்கிறது. அந்த ஈஸ்ட் அந்த மதுவம் என்பது ஒரு நுண்ணங்கி. அப்ப நாங்கள் இந்த நுண்ணங்கிய போட்டு மாவை குழைச்சு அதை நன்றாக பொங்க வச்சு அதை சொஃப்டா எடுத்து சாப்பிடுறோம். அதாவது பான் பனிசா. சரியா? அப்ப எங்களுக்கு நுண்ணங்கிகளால கிடைக்கிற இன்னும் ஒரு நல்ல விஷயம் எங்களுடைய வெதுப்பக உற்பத்திகள். வெதுப்பகம் என்னது? பேக்கரி. அப்ப எங்களுடைய பேக்கரியில செய்யற ஐட்டம்ஸ் அதிகமான நுண்ணங்கியாக மதுவம், அதாவது ஈஸ்ட் பயன்படுத்தப்படுது. அப்ப இது நன்மையான விஷயம் தானே, இல்லாட்டி நாங்க எப்படி பான் சாப்பிடுறது? சரியா? அப்ப இது நுண்ணங்கியலால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை. அதே போல எங்களுக்கு இந்த எரு, அதாவது இந்த குப்பை கூளங்களை நாங்க ஒரே இடத்துல கூட்டி கூட்டி குமிச்சு, அல்லது நாங்க அந்த ஆடு மாடுகளினுடைய எரு எல்லாத்தையும் சரியா கலெக்ட் பண்ணி அதை ஒரு இடத்துல போட்டு என்ன செய்யறோம்? கூட்டெரு மாதிரி தயார். அந்த எரு எல்லாத்தையும் அந்த இலைக்குலைகள் அல்லது அந்த அழுகுகின்ற பொருட்களை எல்லாம் உப்ப செய்யுது இந்த நுண்ணங்கிகள். சரியா? அத உக்க செய்தங்களுக்கு எருவாக மாற்றி கொடுக்கிறது நுண்ணங்கிகள். அதனுடைய ஒரு பயன்பாடாக இருக்கு. அதே போல எங்களுக்கு மருந்துகள் தயாரிப்பதற்காக, மருந்துகள் என்று சொன்னா இப்ப நீங்க காய்ச்சல் அல்லது தடிமன் எந்த வருத்தமாக இருந்தாலும் உங்களுக்குரிய மருந்துகள் உற்பத்தி செய்யறதுக்காக நாங்க என்னதை பயன்படுத்துவோம்? மருந்து உற்பத்தி. மருந்து உற்பத்தி செய்தல். மருந்துகள்ண்டா டேப்லெட்ஸ். நீங்க போட்டுக்கொள்ற டேப்லெட்ஸை உற்பத்தி செய்யறதுக்காக நுண்ணங்கிகள் பயன்படுத்தப்படுது. சரி, அதே மாதிரி வேக்சின்கள். வேக்சின் என்று சொல்றது இப்ப நீங்க ஊசி போடுறது, இன்ஜெக்ஷனாக போட்டுக்கொள்றதும் சில இறந்து போயிருக்கிற நுண்ணங்கிகளை தான் அதிகமாக பயன்படுத்தி. அப்ப எங்களுக்கு ஒரு ஊசி போடுறதுக்கு நாங்க பயன்படுத்தி கொள்றது என்னது? இந்த நுண்ணங்கிகள். அப்ப நாங்க கொரோனாவுக்காக போடப்பட்ட வேக்சின்கள் எல்லாம் என்னது? இறந்து போன இன்னும் ஒரு வைரஸுக்கு. இப்ப நீங்க கொரோனா வைரஸுக்காக வேக்சின்கள் போட்டிருப்பீங்க. அதே மாதிரி மருந்துகள் தயாரிக்கிறதுக்கும் மருந்துகள் தயாரிக்கிறதுக்கு எங்களுக்கு நுண்ணங்கிகள் அதிகமாக பயன்படுத்தப்படுது. சரியா? ரைட். அப்ப நுண்ணங்கிகளால எங்களுக்கு நன்மைகள் இருக்குது, அதே போல எங்களுக்கு தீமைகளும் இருக்கு. அப்ப என்ன தீமைகள் இருக்குண்டா, இப்ப எங்களுக்கு நாங்க சாப்பாட்டுக்கு உணவை தயாரிக்கிறதுக்காக நுண்ணங்கிகளை பயன்படுத்துறோம். அதே போல எங்களுடைய உணவை பழுதடைய செய்யறதும் இந்த நுண்ணங்கிகள் தான். சரியா? உணவை பழுதாக்குறது அப்படின்னா, இப்ப நாங்க முதல் நாள் இன்றைக்கு சமைக்கிற சாப்பாட்டை நாங்க இன்றைக்கு வச்சிருந்து அல்லது இன்றைக்கு சாப்பிட்டு மிஞ்சிட்டுது அப்படின்றதுக்காக நாளைக்கு காலையில பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா என்னவா இருக்கும்? கண்டிப்பா அது பழுதா போயிடும். அப்ப பாருங்க, எங்களுக்கு அந்த உணவுகளை பழுதாக்குறதும் இந்த நுண்ணங்கிகள் தான். நீங்க எந்த சாப்பாடா இருந்தாலும் அது கெட்டு போயிட்டுது அப்படின்னு சொன்னா அந்த சாப்பாட்டுல நுண்ணங்கிகளினுடைய
வளர்ச்சி காணப்படுகிறது. நுண்ணங்கி அந்த சாப்பாட்டுல தொற்றி. அப்ப உணவை பழுதடைய செய்தல் அல்லது பழுதாக்குறது இந்த நுண்ணங்கிகள் தான். சரி, அப்ப இது எங்களுக்கு இருக்கிற ஒரு தீமையான விஷயம். உணவு பழுதா போறது நல்ல விஷயமா இல்ல. அப்ப எங்களுக்கு அது ஒரு தீமையான விடயமாக காணப்படும். இதே போல எங்களுக்கு நோய்களை ஏற்படுத்துவதும் இந்த நுண்ணங்கி. இப்போ உங்களுக்கு ஒரு வாந்தி பேதி, வயிற்றோட்டம் அந்த மாதிரி வருது, உங்களுக்கு பாக்டீரியாக்கள் தாக்கம் இருக்கு. உங்களுக்கு முகத்திலேயோ கை காலிலேயோ தேமல் வருகிறதா, உங்களுக்கு பங்கசுக்கள் என்ற ஒரு வகையான நுண்ணங்கிகள் தொற்றி இருக்கு. பங்கசுக்கள் தேமலை உண்டாகும். அதே போல எங்களுக்கு காச நோய் ஏற்படுத்துது பாக்டீரியாக்கள். உங்களுக்கு ஒரு தடிமன் ஏற்படுது. தடிமன் என்றால் தெரியும், சளி பிடிக்கும். அது வைரசுகளாக. சரியா, அமீபா வயிற்றுளைவு உண்டாகும். இதே மாதிரி இந்த நுண்ணங்கிகள் என்ன செய்யும்னா எங்களுக்கு நோய்களை உண்டாக்கும். நுண்ணங்கிகள் எங்களுக்கு நோய்களை உண்டாக்கும் அதிகமாக. அப்ப எங்களுக்கு அது ஒரு தீமையான விஷயம். நுண்ணங்கிகள் இருக்கிறதுனால எங்களுக்கு நோய்கள் வருது, டிசீசஸ் எல்லாம் வருது. ஆனா அது மருந்து நாங்க அதுல இருந்துதான் தயாரிக்கிறோம். அப்ப அதை கொல்ல வேணும்னா அதுல இருந்துதான் நாங்க ஏதாவது ஒன்று ரெடி பண்ண போறோம். சரியா, அப்ப எங்களுக்கு நுண்ணங்கிகள்ல இருந்து மருந்துகளை தயாரிக்கிறது ஒரு நன்மையான விஷயம். ஆனா நுண்ணங்கிகளாலதான் என்ன ஏற்பட போகுது, எங்களுக்கு நோய்களே ஏற்பட போகுது. ஆகவே எங்களுக்கு அது ஒரு தீமையான விஷயம். மருந்து தயாரிக்கிறது நல்ல விஷயம். சரியா, ரைட். அதே மாதிரி வேற இப்ப எங்களுக்கு மட்டும்தான் நோயை ஏற்படுத்துமா என்று கேட்டா இல்லை. இந்த நுண்ணங்கிகள் தாவரத்துக்கும் நோய்களை ஏற்படுத்தும், விலங்குகளுக்கும் நோய்களை ஏற்படுத்தும். அப்ப தாவரங்களுக்கு என்ன நோயை ஏற்படுத்த போகுது? இப்ப கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்ப வயல் விதைக்கிறவே, விவசாயம் செய்யறவே, தோட்டங்கள் செய்யறவே அம்மாக்கள் காய்ச்சிருக்கணும். வயல்ல ஏறி நோய் வந்துட்டுது, அதிகமாக ஏதாவது ஒரு பூச்சி பூச்சி தாக்கம் இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு நுண்ணங்கிகள் தான் அங்க என்ன செய்யுது, அந்த பயிர்களை நாட்டம். அப்ப பாருங்க, அந்த தாவரங்களுக்கு நோயை ஏற்படும். அதே மாதிரி பப்பாசியில சித்திர வடிவ நோய் ஏற்படுத்த, உருளைக்கிழங்குல குருத்தழுகிறது இந்த நுண்ணங்கிகள் தொற்றுவதனால. இப்படி எங்களுக்கு இந்த நுண்ணங்கிகள் தாவரத்திலும் எங்களுக்கு நோயை கொடுக்கும். அதே மாதிரி விலங்குகளிலும் நோயை உருவாக்கும். இப்ப நாய்க்கு விசராக்கிட்டு சொல்லுவோம், நீர்வெறுப்பு நோய் விசர் நோயாகுது. அதே மாதிரி மாடுகளுக்கு கால்வாய் நோய் என்று சொல்லுவோம். சில சமயம் வீடுகள்ல கதைச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேருக்கு தெரியாது, புதுசாயிருக்கு. அதே போல எங்களுக்கு இந்த மடி அழற்சி நோய், மாடுகளுக்கு மடி அழற்சி, பசு மாடுகளுக்கு மடி அழற்சி நோய் ஏற்படுறது. இதெல்லாம் எங்களுக்கு தீமையான விஷயம். அப்ப இந்த நுண்ணங்கிகள் எங்களுக்கு நன்மையையும் செய்யுது, தீமையையும் செய்யுது என்றத விளங்கிக் கொள்ளும். சரியா, ரைட். அடுத்தது பார்ப்போம். இப்ப நாங்க நுண்ணங்கிகள் பற்றி பார்த்து, அப்ப உங்களுக்கு இந்த தாவரம் விலங்கு தவிர இந்த பூமியில இருக்கக்கூடிய இன்னொரு அங்கியான நுண்ணங்கிகள் தொடர்பாக விளங்கி இருக்கு. சரி, அடுத்ததாக நாங்க பார்க்க போற விஷயம் அங்கிகளினுடைய சிறப்பியல்புகள். அங்கிகளின் சிறப்பியல்புகள். பாப்பம், அங்கி என்ற அந்த வார்த்தை, அதாவது உயிர் அங்கி.
சரியா? அப்ப உயிரங்கியில நாங்கள் ஒரு விலங்கு விலங்காக இருக்கு அல்லது ஒரு தாவரமாக இருக்கலாம். ஏதோ ஒரு உயிருள்ள அங்கியாக இருக்கு. அந்த அங்கியின் சிறப்பியல் சிறப்பியல் என்று சொன்னா என்னது? ஸ்பெஷலான தன்மைகள். ஒரு உயிரங்கிக்குரிய ஸ்பெஷலான தன்மைகள் என்ன? அதான் நான் சொல்லிட்டேன் முதலாவதாகவே வளர்ச்சி அடைகிறத வச்சு கொண்டுதான் நாங்க ஒரு உயிர் என்று சொல்லி, அதாவது உயிரங்கிகள் வந்து வளர்ச்சியை காட்டும் என்று சொல்லி நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே படிச்சுட்டு, அதாவது ஸ்டார்ட் பண்ணிக்கல அப்படித்தான் படிச்சேன் நாங்க. ஒரு உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள், அதை எப்படி இனங்காண்றோம், உயிருள்ள பொருட்கள் வளர்ந்து கொண்டு வருதுன்றதை பார்த்து சொல்லி இருப்பீங்க. ஆகவே அங்கிகளினுடைய சிறப்பான இயல்புகள்ல ஒன்றுதான் வளர்ச்சி அடைந்த. அதாவது ஒரு உயிர் தானே பிள்ளைகள், உயிரங்கி தானே வளரும். எங்களுக்கு கல்லு, மண்ணு, பலகை, அதிர, மீச, பேனை, பென்சில் இதெல்லாம் வளருமா? இல்ல. ஏன் அது நாங்க வளரையிலன்னு சொல்றோம்? அதுக்கு உயிர் இல்லை. அப்ப உயிரங்கில சிறப்பான இயல்பு வளர்ச்சியை காட்டல். வளர்ச்சியை காட்டுற ஒரு அங்கியத்தான் நாங்க என்ன சொல்றோம்? உயிரங்கி என்று எடுத்துக்கொள்றோம். இப்ப உதாரணமாக ஒரு தேங்காய். சரி, அந்த தேங்காயை நாங்க தண்ணியில போட்டு முளைக்க வச்சு அதை நட்டு நாற்றாக வைத்து பிறகு ஒரு பெரிய தென்னை மரம் உருவாகுது. அது ஒரு அங்கி. தாவரம் ஒரு அங்கி, தென்னை மரம் ஒரு அங்கி. அது என்ன செய்யுது? வளருது. ஒரு பூனைக்குட்டி, சின்ன பூனைக்குட்டி வளர்ந்து ஒரு பெரிய பூனையாக வருகிறது. ஆகவே அது ஒரு உயிரங்கி. அது வளர்ச்சியை காட்டும், growth. சரியா? அப்ப வளர்ச்சி என்பது அங்கிகளினுடைய பொதுவான இயல்பு. ஒரு உயிரங்கிக்கு பொது வளரும், கட்டாயம் வளரும். சரியா? ஆனா உயிரற்றவை என்ன செய்யாது? வளர்ச்சியை காட்டாது. பேனை, பென்சில், கம்ப்யூட்டர், போன், சரியா, புத்தகங்கள் அதெல்லாம் வளராது பிள்ளை. அதெல்லாம் குட்டி போடுமா? உங்களுக்கு ஒரு புத்தகத்துல இருந்து இன்னொரு புத்தகம் குட்டி போடுமா? இல்லை. ஏன் அப்படி போடாது? அதுக்கு உயிர் இல்லை. அது வந்து வளராது. உங்களோட புத்தகம் இன்றைக்கு இருக்கிறத விட நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா போகுமா? இல்லை. ஆகவே உயிரற்றவை எங்களுக்கு வளர்ச்சியை காட்டுறது இல்லை. சரியா? அதே மாதிரி நீங்க வளர்ச்சிய பாக்குறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் இந்த வயல் விதைக்கு நீங்க பார்க்கலாம். அதுக்காக ஒரு செயற்பாடு உங்களுக்கு உங்களுடைய பயிற்சி புத்தகத்துல தரப்பட்டிருக்குது. ஒரு பயற்றம் வித்தை வந்து முளைக்க போட்டு உங்களை பார்க்க. அப்ப அதை நீங்க முளைக்க போட்டு வீட்டுல பயற்றம் வித்திருந்தா நீங்க அதை வந்து ஒரு நாள் ஃபுல்லா தண்ணியில ஊற வச்சுட்டு பயறு பயறு இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது வித்துகள் இருந்தா நீங்க செய்து பாருங்க. அது வளர்ச்சி அடைகிறத வடிவா பார்க்கலாம். பயறு வந்து ஸ்பீடா வந்து குயிக்கா வளர்றத பார்க்கலாம்ன்றதுக்காக உங்களுக்கு பயற்றம் வித்து வளர்ச்சியை பற்றி பார்க்க சொல்லிடு. அந்த பயற்றம் வித்து ஒரு நாள் ஃபுல்லா நீங்க வந்து கொஞ்சம் தண்ணியில ஊற விடும். நிறைய பயிர் எடுக்கணும் இல்ல பிள்ளைகள், உங்களுடைய சின்ன கையால ஒரு கையில கொஞ்சமா எடுத்தா போதும். பிறகு அந்த வித்துக்களை ஈரமான மண் இருக்கிற ஒரு யோகட் கோப்பையில, யோகட் கோப்பைன்னா தெரியும் தானே பிள்ளைகள் உங்களுக்கு? யோகட் வர அந்த சின்ன கோப்பை, அந்த யோகட் வர சின்ன அந்த டப்பாக்குள்ள போடுங்க. என்னது? ஒரு ஈரமான மண்ணை போட்டு அதுக்குள்ள நீங்க அந்த வித்துக்களை வந்து அதுக்குள்ள போடுங்க. அடியில ஒரு துளை போட்டுக்கொள்ளும். இதுக்குள்ள நீங்க ஒரு துளை போட்டுக்கொள்ளும். அந்த பயற்றம் வித்தானது முளைச்சு அது உயரமா வளர்றத வந்து நீங்க அளந்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் அதோட உயரம் வந்து கூடிக்கொண்டு வரத பார்க்கலாம். அதாவது இப்போ ஒரு முதலாம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள் என்று அந்த பயற்றம் நாட்டினுடைய அளவு மற்றும் இலைகளின் எண்ணிக்கை வந்து வித்தியாசப்படும். முதல்ல 2 இலை இருக்கும்,
பிறகு 4 இலையாகும். அப்படி அந்த வளர்ச்சியை நீங்க ஒரு பயற்றம் வித்தை வைத்து நன்றாக அவதானிக்க முடியும். அல்லது நீங்க பயற்றம் வித்தை வச்சு பார்க்க இந்த வயல் விதைக்கிற சந்தர்ப்பத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த வயல்ல நீங்கள் நேற்று இந்த நெல்லை தெரியும் உங்களுக்கு, முதலே ஊற வச்சு என்ன செய்திருப்பாங்க, வயல்ல வீசி இருப்பாங்க. வயல் ஏற்கனவே உழுது நல்ல ஈரமான மண்ணாகத்தான் இருக்கு. அந்த ஈரமான மண்ணில நெல்லை விதைப்பார்கள். அந்த சிறிய நெல் உங்களுக்கு தெரியும், நாற்றுக்கள் குட்டி குட்டியாக முதல் பெரிய பெரிய வயல்கள்ல ஒரு குட்டி குட்டியாக சிறிய சிறிய நாற்றுக்களை நாங்க அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதுவே ஒரு 3 மாசத்துக்குள்ள பாத்தீங்கன்னா பெரிய நெற்களாக நெற்தாவரங்கள் பெரிதாக வளர்ந்திருக்கு. அந்த சின்ன நாற்று பெரிதாக வளர்ந்திருக்கிறது. அப்ப வளர்ச்சியை தாவரங்கள்ல நாங்க உடனடியாகவே அவதானிக்க முடியும். இல்லை என்று சொன்னா எங்களுக்கு தெரியும், விலங்குகள்லையும் நாங்க பார்க்கலாம். நாய் குட்டி போடும், அதுக்கப்புறம் 3 மாசத்துல கொஞ்சம் வளர்ந்து 6 மாசத்துல நன்றாக வளர்ச்சி. ரைட்? அப்ப வளர்ச்சி என்பது உயிருள்ள அங்கிகளுடைய பொதுவான இயல். அதே மாதிரி 2வது விஷயம் போசனை. போசனை அதாவது நியூட்ரிஷன். இப்ப எங்களை போல எல்லா அங்கிகளுக்கும் உணவு அவசியம். இப்ப நாங்க சாப்பிடாம உயிர் வாழ முடியுமா பிள்ளைகள்? இல்ல. அப்ப எங்களுக்கு உணவு கட்டாயம் தேவை, அத்தியாவசியமான ஒரு விஷயம் உணவு. உணவு சாப்பிடாம என்ன செய்யறாதுங்களால பல நாளைக்கு இருக்கிறது. அதாவது நாங்க ஒருவேளை உணவு சாப்பிடாட்டியே பாருங்க பிள்ளைகளுங்களால எந்த வேலையும் செய்யறதுக்கு இயங்கலாம இருக்கு. அல்லது நீங்க அந்த ஒரு வேளை சில வேளை ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க, ஏதாவது விரதங்களாக இருந்தாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு வேளைக்காவது கட்டாயம் உணவு தேவை. அதே மாதிரி எல்லா அங்கிகளுக்குமே அப்படித்தான் இருக்கும். இப்போ நாய் என்று சொன்னா போல அதுக்கு உணவு தேவையில்லையோ, அல்லது தாவரம் என்று சொன்னா அதுக்கு தண்ணியோ உணவோ தேவையில்லையோ நாங்க சொல்ல இயலாது. அப்ப எல்லா அங்கிகளுக்கும் உணவு என்பது அவசியமானது. அந்த உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்றது தான் போஷணை என்று சொல்றோம். உணவு தேவையை பூர்த்தி செய்தல், உணவு தேவையை பூர்த்தி செய்தல் போஷன். உணவு தேவையை பூர்த்தி செய்வதுதான் போஷன் சொல்றோம். அப்ப நாங்கள் உணவை என்ன செய்யறோம்? தாவரங்கள்ல இருந்து பெற்றுக்கொள்கிறோம். தாவரங்கள் தமக்கு தேவையான உணவை தாமே தயாரித்துக். அது என்ன தமக்கு தேவையான உணவை தாமே தயாரிப்பது அப்படி என்றா என்னது? இது ஒரு புதிய விஷயம். இப்ப நீங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். தாவரம் தான் உணவை தயாரித்து கொடுக்குது. எங்களுக்கு உணவை தயாரிப்பது தாவரங்கள், நமக்கு தேவையான உணவை தாமே தயாரிக்கிறது தாவரங்கள், விலங்குகளுக்கு தேவையான உணவை தருவதும் தாவரங்கள். ஆகவே தாவரங்களால் மட்டுமே உணவை தயாரிக்க முடியும். அப்ப நீங்க கேட்கலாம், இல்லையே நாங்க புட்டை வச்சு சாப்பிடுறோம், நாங்க சோறு சமைச்சு சாப்பிடுறோம், நாங்க தானே சமைச்சு சாப்பிடுறோம், அப்ப எங்களுக்கு தேவையான உணவை நாங்க தானே தயாரிக்கிறோம் என்பது அல்ல. உங்களுக்கு தேவையான உணவை நீங்க சமைக்கல, அது தாவரத்தில இருந்து எடுக்கப்பட்ட உணவை நீங்க சமைச்சு சாப்பிடுறீங்க, அவ்வளவு. அப்போ நீங்க புட்டை வைக்கிறதுக்கு உங்களுக்கு மாவு யார் தந்தது? மாவு அங்க இருந்து வந்தது? அரிசியில இருந்து.
அரிசி எங்க இருந்து வருது? நெல்லில. நெல்லு எங்க இருந்து வருது? நெல் தாவரத்தில் இருக்கு. அப்ப உணவை தயாரிச்சது யாரு? நெற்தாவரம். அந்த தாவரத்தில இருந்து கிடைத்த வித்துக்கள்ல இருந்து அதை அரிசியாக்கி, அரிசிய மாவாக்கி, மாவை புட்டாக்கி நீங்க சாப்பிடுவீர்கள். ஆனா அதை தயாரித்து கொடுத்தது ஒரு தாவரம், நெல் தாவரம். ஆகவே நமக்கு தேவையான உணவும் எங்க இருந்து கிடைக்குது? தாவரத்துல இருந்து. சரி, நாங்க தாவரத்துல இருந்து உணவு எடுக்கல, நான் இறைச்சி சாப்பிட போறேன், நான் ஒரு ஆட்டிறைச்சி சமைச்சு சாப்பிடுறேன், அப்பவும் நான் தாவரத்திலேயே இருந்த உணவு எடுக்கிறேன். யோசிச்சு பாருங்க. ஆட்டிறைச்சி நான் சமைக்க போறேன். அப்ப ஆடு அப்ப ஆடு என்னத்தை சாப்பிட வேணும்? ஆட்டுக்கு சாப்பாடு எங்க இருந்து கிடைக்குது? தாவரம். அதாவது இலை குலைகளைத்தான் ஆடு சாப்பிடுது. அந்த ஆடை வெட்டித்தான் நான் சாப்பிடுவேன். அப்ப நாங்கள் மறைமுகமாக சரி யாருல தங்கிடுவோம்? தாவரத்துலதான். தாவரம் இல்லாட்டி எங்களுக்கு சாப்பாடு இல்லை, எங்களுக்கும் இல்லை, விலங்குகளுக்கும் இல்லை. இப்போ ஒரு ஆடா இருந்தாலும் சரி, மாடா இருந்தாலும் சரி, அது சாப்பிடறதுக்கு புல்லு வேணும். புல்லுன்றது தாவரம். சரி விடுங்களேன், இந்த ஆடு மாடு தான் புல்லு சாப்பிடும், அப்ப சிங்கமும் புல்லா சாப்பிடுங்க. அப்ப சிங்கம் அதுல தங்கி இல்லத்தானே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆடு மாடுதான் புல்லு சாப்பிடும், சிங்கம் புல்லு சாப்பிடாதே, அப்ப அது தாவரத்தில் தங்கி இல்லையா சொல்லி நீங்க யோசி. சிங்கம் ஒரு உணவுதான், அது விலங்குகளை பிடித்து உண்ணும். சரி, சிங்கம் ஒரு மானை பிடித்து சாப்பிட போகும். சரியா? ஒரு சிங்கம் மானை பிடித்து சாப்பிட போகுது. இது உண்மை. இது மான். மான் எதை உண்ணும்? தாவரத்தை சாப்பிடும். மான் இலை குலைகள் புட்களை சாப்பிடும், தாவரத்தை சாப்பிடும். இந்த மானத்தான் சிங்கம் சாப்பிடும். சிங்கம் நேரடியாக தாவரத்தை சாப்பிடுவது இல்லை, ஆனா தாவரத்தை சாப்பிடுகின்ற ஒரு அங்கியத்தான் மான் சாப்பிடும். சரி, முயலாக இருந்தாலும் முயல் தாவரத்தை தான் சாப்பிட வேணும், அந்த முயலைத்தான் சிங்கம் சாப்பிட வேணும். சிங்கமானது நேரடியாக தாவரத்தை சாப்பிடாவிட்டாலும் தாவரத்தை சாப்பிடுகின்ற ஏதோ ஒரு அங்கியத்தான் அவர் சாப்பிட்டாக வேணும். அப்ப மறைமுகமா தெரியாம அது தாவரத்துலதான் தங்கி இருக்கு. தாவரம் இல்லாட்டிக்கு, அதாவது தாவரம் எல்லாம் அழிஞ்சு போயிட்டேன்னா சாப்பாடு இல்லாம மான் செத்துரும், முயலும் செத்து. அப்ப காட்டுல மானும் முயலும் செத்துட்டுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா சிங்கம் என்ன செய்யும்? சாகத்தான் வேணும், ஏன்னா அவருக்கு சாப்பாடு இல்லை. அப்ப இவருக்கு சாப்பாடு இல்லை என்றது எங்க தாக்கம்? தாவரம் இல்லை என்றது இவருக்கு தாக்கம். ஆகவே இந்த பூமியில வாழுகின்ற சகல அங்கிகளுக்குமான உணவை ப்ரொடியூஸ் பண்றது ஒரு தாவரம். தாவரங்கள் தான் எங்கள் எல்லாருக்கும் தேவையான உணவை கொடுக்கும். சரியா? நாங்க அது நேரடியாக தாவரத்திலிருந்து உணவு எடுத்தாலும் சரி, அல்லது மறைமுகமாக வேறு விலங்குகளின் மூலம் நாங்க உணவை எடுத்தாலும் சரி, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் தாவரத்துல தான் தங்கி இருக்க போறோம். சரியா? அதனால தாவரங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விசேடமான பெயர் தர்போசனிகள். நமக்கு தேவையான உணவை தாமே தயாரிக்க தாவரங்களுக்கு தர்போசனிகள்.
தாவரம். எங்களுக்கு தேவையான உணவு பிள்ளைகள் நாங்களே தயாரிக்க இயலாது. நாங்கள் தாவரத்தை நம்பி இருக்கிறோம். சரி, ஆனால் தாவரம் தனக்கு தேவையான சாப்பாட்டை தானே தயாரி ஸ்பெஷலாக தற்போஸ் அதை எங்களால செய்ய இயலாது. ஏனென்றால் அந்த தற்போசணிகளுக்கு சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அது இருந்தால்தான் என்ன நடக்கும், அந்த தாவரம் உணவை உற்பத்தி செய்யும். சரியா? அப்ப அதுல முக்கியமான விஷயம் பச்சையம். பச்சை வழியில இருக்கிற கார்பன் ஆக்சைடு வாயு, அதே மாதிரி நீர், சூரிய ஒளி, இது எல்லாம் கிடைச்சாதான் அந்த உணவை தயாரிக்க முடியும். இந்த முக்கியமான விடயங்கள் கிடைத்தால் மட்டும்தான் எங்களுக்கு தாவரங்கள் என்ன செய்யும், சாப்பாடு செய்யும். சரியா? அப்ப பாருங்க, இன்றைக்கு நாங்க பார்த்த விஷயத்துல நாங்க ரிப்பீட் பண்ணோம். நாங்கள் இன்றைக்கு நுண்ணங்கிகள் தொடர்பாக பார்த்திருந்தோம். நுண்ணங்கிகளின் நன்மை பார்த்திருந்தோம். நுண்ணங்கிகளால கிடைக்கிற தீமைகள் பார்த்திருந்தோம். அதுக்கு பிறகு என்னது, அங்கிகளினுடைய சிறப்பான இயல்புகள் என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல முதலாவதாக நாங்க வளர்ச்சி பார்த்தனாங்க, இரண்டாவதாக போசனை தொடர்பாக பார்த்தோம். போசனை என்பது உணவு தேவை ஒன்றை பூர்த்தி செய்வது. சுருக்கமாக சொன்னா தேவையான சாப்பாடை பெற்றுக்கொள்வதுதான் போசனை, நியூட்ரிஷன். அப்ப அந்த போசனையானது எங்களுக்கு எங்க இருந்து கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா ஒரு தாவரத்தின் மூலம். அந்த தாவரம் என்ன செய்யுது, தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்குது. இதனால அந்த தாவரத்துக்கு நாங்க ஸ்பெஷலான ஒரு பெயர் கொடுப்போம், தற்போசனி. அப்ப மீதி இருக்கிற அங்கிகள் எல்லாமே பிற போசனி. மிச்ச எல்லா அங்கிகளும் பிற போசனி. மீதி இருக்கிற சகல அங்கிகளுமே பிற போசனி, அதாவது தாவரத்தில் தங்கி வாழ்பவையாக இருக்கு. சரியா? ரைட். அப்ப இன்னைக்கு நாங்க பார்த்த தற்போசனிகள் தாவரங்கள், மீதி இருக்கிற விலங்குகள் யாவும் பிற. அந்த தற்போசனிகளுக்கு அவசியமாக இது பச்சையம், நீர், சூரிய ஒளி, கார்பன் ஆக்சைடு வாயு, இந்த விஷயங்கள் கிடைச்சாதான் தாவரம் உணவை தயாரிக்கும். அப்ப இந்த உணவை தயாரிக்கிற செயல்முறை தொடர்பாக நாங்கள் அடுத்த வகுப்பில விரிவாக பார்ப்போம். இன்றைய வகுப்புல உங்களுக்கு ஏதாவது இதுல விளங்காட்டிக்கு நீங்கள் கேட்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். டவுட்ஸ் இல்லாட்டி நாங்க அந்த கிளாஸை நிறைவு செய்வோம் பிள்ளைகள். தேங்க்யூ.